ஹாய், நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு பழனிக்கு கிளம்பிட்டோம். தூத்துக்குடி வழியாக தான் போனோம். இந்த உப்பு உற்பத்தி செய்கிற இடத்தெல்லாம் பார்த்தோம். தூத்துக்குடி தாண்டி பழனி போகிறதுக்கு முன்னாடி கணக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு சித்தர் பீடம் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு போனால் ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. நாங்களும் அங்கே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. நான் வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்காண்டி 2 கிளிப் மட்டும் எடுத்திருப்பேன். இந்த சித்தர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர்னு சொன்னாங்க. இவர் உயிரோடு இருக்கும்போதே இவர் சொன்ன எல்லாமே நடந்ததாகவும் சொன்னாங்க. அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராம மக்கள் நிறைய பேர் இன்னமும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கும் நிறைய பேர் சொன்னனால நாங்களும் விளக்கு வாங்கி விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கிளம்பிட்டோம். பழனியும் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் அங்கே ரீச் ஆக ஈவினிங் ஒரு 5:45 கிட்ட ஆயிடுச்சு. கீழே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மலையேறலான்னு போனோம். இங்கே ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொன்னனால எல்லா ஃபோனையும் லாக்கரில் வச்சுட்டோம். எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபோன் மட்டும் மேலே எடுத்துகிட்டு போனோம். படி ஏறிட்டு இருக்கும் போதே அழகாக மயில் தரிசனம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் போய் நிற்கிற வரைக்குமே அது பறக்கவே இல்லை, நின்றுட்டே இருந்துச்சு. நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் நின்னனால கொஞ்ச நேரத்துலேயே அது பறந்து போயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே காத்தடிச்சிச்சு. ஒரு வழியாக நாங்கள் மலை ஏறி மேலே போயிட்டோம். மேலே போனதுக்கப்புறம் க்யூவில் நின்று சாமியை உள்ளவே பார்த்தோம். பழனியில் கூட்டமே இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. சாமியை நல்லா பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 7:30 போலலாம் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். அங்கேயே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மலையேறதுக்கு முன்னாடி கீழே ஒருத்தவங்கள்ட்ட வரைகிறதுக்காண்டி காரை கொடுத்துருந்தோம். அவங்க நாங்கள் கீழே இறங்கிலே ரெடியாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் பழனி 2 பார்த்த சந்தோஷத்துலேயே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.